ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பிற்கு உரிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை அன்புடன் உங்களிடத்திலே சமர்ப்பித்துக் கொள்வதிலே ஆனந்தமடைகின்றேன். நேற்றைய தினம் இரவு நேரத்திலே பிரேமா அம்மா அவர்கள் ஆதி கைலாயத்திலிருந்து என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். நாளைய தினம் காலை 10 மணிக்கு அன்பர் பெருமக்கள் எல்லாம் அன்போடு குழுமி கந்தர் கலிவெண்பாவை கேட்பதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் வகுப்பு எடுப்பதற்கு தயார் நிலையிலே இருந்து கொள்ளுங்கள் என்று அம்மா அவர்கள் பணித்தார்கள். நமக்கு பரிபூரணமாக அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் நீண்டு நிலை பெற்று இருக்கின்றன. அவர்கள் நம்மை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திருப்பயணம் மிகவும் சுமூகமாக நிறைவேற வேண்டும். அவர்கள் மிகவும் நலமாக ஊர் வந்து சேர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஒருமித்த மனத்துடன் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். ஒரு இடைவெளிக்கு பின்பு கோடை காலத்தில் மாணவர்களுக்கு விடுமுறை அளிப்பதை போல நம்முடைய கந்தர் கலிவெண்பா வகுப்பிற்கும் நமக்கு ஒரு சிறிய இடைவெளி, சிறிய ஒரு பிரேக், ஒரு ஹாலிடே என்று சொல்லக்கூடிய ஒரு விடுமுறை காலமாக நமக்கு இருந்தது. நம்முடைய சொந்த ஊர்களுக்கு போக வேண்டிய பயண நிமித்தங்கள், சொந்த காரியங்கள், அலுவல்கள், ஆலய வழிபாடுகள், இவைகளுக்கு திருவிழாக்கள், இவைகளுக்கெல்லாம் இந்த காலத்தை நாம் ஒதுக்கி நாம் மகிழ்வடைந்தோம். மீண்டும் கந்தர் கலிவெண்பாவை நமக்கு தொடருவதற்கு இறைவனுடைய திருக்கருணையினாலே நமக்கு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம் என்று உங்களிடத்திலே அன்பாக விண்ணப்பித்து இந்த கந்தர் கலிவெண்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். குமரகுருபரர் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது, வாய் பேசாத குழந்தையாக இருந்த பொழுது, பெற்றோர்களெல்லாம் மழலை மொழியிலே அம்மா என்று எப்பொழுது கூப்பிடுவான் இந்த குழந்தை என்று அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருந்த பொழுது, முதல் வார்த்தையே முருகப்பெருமானை வாழ்த்தி அந்த திருவாய் மலர்ந்த அற்புதம்தான் கந்தர் கலிவெண்பா என்று நம்ம பார்த்திருக்கின்றோம். அந்த கந்தர் கலிவெண்பாவை முதல் உச்சரிப்பே குமரகுருபரருக்கு முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுகின்ற, புகழை பேசுகின்ற, பாடுகின்ற அந்த நாவாக இருந்திருக்கின்றது. சரஸ்வதி தேவி அவருடைய நாவிலே வந்து குடிகொண்டு இருக்கின்றாள் என்கின்ற இதெல்லாம் அற்புதம், அதிசயம். இந்த அதிசயங்களை எல்லாம் தான் நம்ம இப்பொழுது சிந்திப்பதற்கும் நம்ம பேசுவதற்கும் நம்முடைய ஆன்மீக இந்த தொடர்பின் வாயிலாக நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த கந்தர் கலிவெண்பாவிலே குமரகுருபரர் அவர்கள் முதல் பகுதியிலே
முருகப்பெருமானுடைய புகழை விரிவாக பேசுவதை நம்மெல்லாம் பார்த்தோம். நம்முடைய பாட போதனையின் போது, பாட நடப்பின் பொழுது நம்ம முருகப்பெருமானுடைய புகழை கந்தர் கலிவெண்பா வாயிலாக குமரகுருபரர் எவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இடைவெளி விட்டு இப்பொழுது அமர்வு நமக்கு அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருப்பி பார்க்கின்ற அந்த நோக்கிலே கந்தர் கலிவெண்பாவிலே குமரகுருபரர் முருகப்பெருமானுடைய புகழ் வார்த்தைகளாக என்னென்னெல்லாம் சொன்னார் என்பதை மீண்டும் நினைவு கூறுகின்ற வகையிலே ஒரு 5 மணித்துளிகளிலே அவைகளை நினைவு கூறுவதற்கு நான் விளைகின்றேன். அவருடைய குமரகுருபருடைய திருவாய் மலர்ந்த முகத்துடன் அவர் ஆரம்பித்த வார்த்தையே பூமேவும் செங்கமல புத்தேளும் காண்பரிய என்கின்ற அற்புதமான சொற்றொடர்தான் அவருடைய வாயிலிருந்து உதித்த முதல் சொற்றொடராக விளங்குகின்றது. அதிலே சொல்லுகின்றார், மலர் மலர்ந்திருக்கின்றது, பூமேவும் செங்கமல பூ மலர்ந்திருக்கின்றது. அந்த செங்கமல பூவுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மா, ஆதி பிரம்மா, படைத்து நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த பெருமா, படைப்புலகிற்கே தலைவராக விளங்குகின்ற அந்த பெருமானே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வினோதங்களும் வியப்புகளும் ஆச்சரியங்களும் மிகுந்த பெருமான் முருகப்பெருமான் என்று முதலிலேயே அடிமுடியும் காண முடியாத அந்த பிரம்மா விஷ்ணு அவர்களுக்கே புலப்படாது, அவர்கள் ஆராய்ச்சி செய்தே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வினோதமானவர், ஆழ்ந்த சிந்தனை உடையவர் இந்த பெருமான், இந்த பரம்பொருள் என்பதையெல்லாம் முதல் செய்தியாக குமரகுருபரர் நமக்கு காட்டினார். அதனுடைய அழகு, அந்த கவிதை நலம், அதையெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது மிகவும் நமக்கு மகிழ்ச்சி, ஆச்சரியம், அன்பு நமக்கு மேலிடுகின்றது. பூமேவும் செங்கமல புத்தேளும் காண்பரிய என்கின்ற சொற்றொடர். இந்த கந்தர் கலிவெண்பா திருச்செந்தூரிலே அந்த மழலை குழந்தையினுடைய வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள், இவைகளை நம்ம காரிய சிரத்தையோடு, கருணை உள்ளத்தோடு, உள்ளார்ந்த மனத்தோடு நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் மறையும், துன்பங்கள் தொலைந்து ஓடும், மகிழ்ச்சி நிலவும், ஆனந்த பிரவாகம் நம் குடும்பத்திலே நிலவும், நம்முடைய குழந்தைகளெல்லாம் செல்வாக்கு மிகுந்த குழந்தைகளாக உருவாகுவார்கள் என்கின்ற அந்த உறுதிப்பாடெல்லாம் இந்த கந்தர் கலிவெண்பாவிலே தொக்கி நிற்கின்றது, மறைந்து நிற்கின்றது. இவைகளையெல்லாம் பக்தர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சித்திகளை, அந்த வரங்களை எல்லாம் பெற்று நாம் மகிழுவோம், ஆனந்தமாக இருப்போம். துன்பம் மிகுந்த இந்த வாழ்க்கையிலே அந்த துன்பங்களெல்லாம், துயரங்களெல்லாம் துடைத்து எரியப்படுவதற்கு இது கந்தர் கலிவெண்பா ஒரு அணிகலனாக விளங்குகின்றது, ஆபரணமாக விளங்குகின்றது, வழிகாட்டியாக விளங்குகின்றது என்கின்ற ஒரு காரண நோக்கையெல்லாம் வைத்துத்தான் பூமேவும் செங்கமல புத்தேளும் காண்பரிய என்று பெருமானுடைய சிறப்பை சொன்னார்.
மீண்டும் அவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த கந்தர் கலிவெண்பாவனுடைய தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற பொழுது, குறியும் குணமும் அற்றவர் பெருமான். குறிக்கும் குணத்திற்கும் நம்ம சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம சகலர்களாகிய மானுடர்கள். அந்த இறைவன் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் இதற்கு எல்லாம் குறிக்கும் அப்பாற்பட்டவர், அவர் குணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று சொன்னார். அறிவுக்கு அனாதியானவர் இறைவன் என்று குமரகுருபரர் திருவாக்கு மலர்ந்து அருளினார். அறிவுக்கு அறிவை நம்ம பகுத்தறிவு நம்முடைய மானுடர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. விலங்கினங்களுக்கெல்லாம் இறைவன் 5 அறிவை கொடுத்திருக்கின்றான். அந்த 6வது அறிவாகக்கூடிய பகுத்தறிவை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக மானுடர்களாகிய நாம் விளங்குகின்றோம். எந்த ஒரு காரியத்தையும் அறிவு திறனோடும் ஆராய்ச்சி மனப்பான்மையோடும் நம்ம அந்த காரியத்திற்குள்ள நம்முடைய மனசை செலுத்தி அந்த நம்முடைய காரிய வெற்றி அடைகின்றோம். காரியத்தில் நம்ம சித்தி அடைகின்றோம், நம்ம வெற்றி அடைகின்றோம். ஆனால் இறைவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்ம செய்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஆழத்தை நம்ம அடைய முடியாது. பிரம்மானாலேயே அடைய முடியல, விஷ்ணுனாலேயே அடைய முடியல, நீயும் நானும் தானா அடைய போகின்றோம் என்ற கருத்தில் தான் குமரகுருபரர் சொன்னார், அறிவுக்கு அனாதியானவர் பரம்பொருள் இறைவன் என்று சொன்னார். ஆனால் இப்படிப்பட்ட இறைவன் எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கின்ற தனி பரம்பொருள். இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம குருவருளோடும் திருவருளோடும் அவரே தஞ்சம் என்று நம்ம நினைச்சு நம்ம முழு மனசோட அந்த ஆத்மார்த்தமாக எந்த விதமான சந்தேகங்களும் நம்முடைய மனசுல இல்லாம நம்ம நீதான் துணை என்று இறைவனை தஞ்சம் என்று அடைகின்ற பொழுது பெருமான் தோன்றுவார். பெருமான் கருணை கரங்களை நீட்டுவார். எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், மனிதன்தான் விருப்புக்கும் வெறுப்புக்கும் உட்பட்டவன், நீ வேண்டும் அவன் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த இயல்பு மனித இனத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. இறைவன் எல்லோருக்கும் சமமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றான், கருணை புரிந்திருக்கின்றான், அவன் வள்ளல் பெருமானாக வீற்றிருக்கின்றான் என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது குமரகுருபரர் திருவாய் மலர்ந்து அருளுகின்ற பொழுது அவர் வார்த்தையிலே சொல்லுகின்றார், எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனி பொருளாய் பெருமான் காட்சியளிக்கின்றார் என்று சொன்னார். அடுத்தபடியாக அடுத்த செய்தியாக அடுத்த ஒரு முத்தாய்ப்பான செய்தியாக குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது, தீர்வரிய கன்மத்துக்கு நம்முடைய வினை, கன்மம் என்பது வினை, நம்மெல்லாம் வினைக்கு கட்டுப்பட்டவர்கள். தீவினை நல்வினை என்கின்ற அந்த வினைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு அல்லல்கள், தொல்லைகள், துன்பங்கள், மரணங்கள், வேதங்கள் இவைகளெல்லாம் உருவாகின்றன. அது எல்லாம் எதனால வருது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம செய்த கர்மத்துக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த நஷ்டங்கள், அது தீர்வரிய என்று குமரகுருபரர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தீர்வு இல்லாத, அந்த முடிவு இல்லாத அந்த கன்மத்துக்கு, நம்ம வினைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டவனாக இருக்கின்றோம். வினைகளை அனுபவிக்கக்கூடியவ மானுடர்கள் எல்லாம் எப்படி சுழண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை
சிறப்பான உவமை மூலமாக இவர் படம் பிடித்து காட்டினார். குமரகுருபரர் காட்டினார். எப்படி காட்டினார் என்று சொன்னால், கரங்கும் கரங்கும் சகடையும் போல, காற்றாடி எப்படி காற்றினுடைய விசைக்கு உட்பட்டு அது நிற்காமல் சுழன்று கொண்டிருக்கின்றதோ அதை போலவும், நம்ம சக்கரம் எப்படி நம்ம சுழற்றுகின்ற பொழுது நிற்காமல் சுழலுகின்றதோ அதை போலத்தான் பிறந்து இறந்து விடுகின்ற மானிடர்கள் அந்த வாழ்க்கை காலத்திலே பிறப்பிலே ஆரம்பித்து இறப்பிலே முடிக்கக்கூடிய அந்த கட்டம் வரைக்கும் அந்த வினை பயன சகடை போல, அந்த கரங்கு போல அனுபவிக்கக்கூடிய கட்டம் இருக்கின்றது. அதிலே நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை குமரகுருபரர் பதம் பிரித்து காட்டியிருக்கின்றார். உழலுகின்றோம். வாழ்க்கை என்று சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னோம்னா உழன்று போவதுதான். அனுபவிச்சு அனுபவிச்சு துன்பப்பட்டு அதனால்தான் நம்ம ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளுகின்ற பொழுது நீ நலமா, நீ எப்படி இருக்கின்றாய் என்று கேட்கின்ற அந்த வினாவிற்கே என்ன பொருள் என்று சொன்னால், நம்ம துன்பத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வேதனையினுடைய பரிமாணம் கொஞ்சமாவது குறைந்திருக்கின்றதா என்பதைத்தான் உறவு வட்டாரத்திலும் நட்பு வட்டாரத்திலும் நலமா என்று கேட்பதனுடைய உட்பொருளாக அமைந்திருக்கின்றது. ஆகவே உழன்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு அப்புறம் குமரகுருபரர் ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டினார். திரோதனை என்று சொன்னார். திரோதனை என்கின்ற ஒரு அற்புதமான பதம். என்ன திரோதனை அப்படின்னு சொன்னா, இறைவன் சகலத்தையும் மறைத்து வைத்திருக்கக்கூடியவராக விளங்குகின்றார். நாளைக்கு உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை இன்றைக்கு பெருமான் வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டார். அது அந்த தருணத்தில் தான் அமையும் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை திரோதன சக்தி படைத்தவர் பெருமான் என்று சொல்லி இருக்கின்றார். நாம் எப்பொழுது இறப்போம், நமக்கு எப்பொழுது இந்த தீவினைகள் முடியும், நாம் எப்பொழுது நன்மை பெறுவோம், நலமாக இருப்போம் என்பதெல்லாம் பெருமானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்ட செயல்கள் என்பதை இந்த திரோதனை என்கின்ற ஒரு அற்புதமான பதத்தை உபயோகித்து காட்டியிருக்கின்றார். அடுத்த செய்தியாக மலபரிபாகம் என்கின்ற ஒரு சொற்றொடர். கந்தர் கலிவெண்பா படிக்கின்ற பொழுது, அதனை பாராயணம் செய்கின்ற பொழுது இந்த மாதிரியான அற்புதமான திரோதனம் என்கின்ற பதத்தை, அதனுடைய பொருளை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த திரோதனை சக்தி படைத்த இறைவன் என்பதை மனதிலே இருத்தி கொள்ளுகின்றோம். இந்த மல பரி பாகம் என்கின்ற ஒரு அற்புதமான சொற்றொடரை கந்தர் கலிவெண்பா வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளுகின்றோம். இது ஒரு சித்தாந்த கருத்து. இந்த மலபரிபாகம் என்பது நம்முடைய மலம், நம்முடைய ஆணவ மலம், யான் எனது என்கின்ற செருக்கு உடைய மனத்தை உடையவனாக மானுடன் காட்சி அளிக்கின்றான். அதனால் தான் போட்டி, அதனால் தான் பொறாமை, அதனால் தான் சண்டை, அதனால் தான் சீரழிவு சமூகத்திலே விளைந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்திலே தீராத இன்னல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கின்றது என்று குமரகுருபரர் என்கின்ற மருத்துவர் நமக்கு ஆணையிட்டு சொல்லுகின்றார். மல பரிபாகம் வர வேண்டும். அந்த மல பரிபாகம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆணவ மலத்திலிருந்து முற்றாக முழுதாக நீ விலகி இருக்க வேண்டும். நான் தான் செய்தேன் என்று உன்னை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த நிலை, அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சரணாகதி தத்துவத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவன் செயல், இறைவன் செயலன்றி யாதும் இங்கு ஒன்றும் இல்லை, எதுவும் நடைபெறாது.
நான் ஒரு கருவியாக நின்று இறைவனை சாட்சியாக அமைத்து கொண்டு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு உரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் பெருமான் என்று குமரகுருபரர் சொல்லுகின்ற அந்த கருத்து, மலபரிபாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி என்கின்ற அந்த சொற்றொடர் வாயிலாக குமரகுருபரர் மிக அற்புதமாக இறுதியாக சொல்லுகின்றார். நம்ம அலறுகின்றோம், அலறிக்கொண்டிருக்கின்றோம், உழன்று கொண்டிருக்கின்றோம், உபத்திரவத்தையோடு இருக்கின்றோம், துன்பத்தோடு இருக்கின்றோம். அவைகளையெல்லாம் இறைவன் கண்ணுற்று கொண்டிருக்கின்றார், அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவா, நான் பாவியாக இருக்கின்றேனே, எனக்கு பாவ விமோச்சனம் கொடு என்று நீ சொல்லுகின்ற பொழுது உனக்கு அருள் கொடுக்கின்றதற்கும் உன்னை ஆனந்தப்படுத்துவதற்கும் இறைவன் தயாராக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்லி, யான் எனது அற்ற இடமே திருவடி, இறைவனுடைய மலர்பாதங்களை நீ பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான், சுலபமான வழி, ஆனா உட்பொருள் மிகுந்த வழி. அதை எல்லோராலும் பேசலாம், விவாதிக்கலாம், சொற்பொழிவு மூலமாக சொற்பொழிவு ஆற்றலாம். ஆனா நீ உட்கார்ந்து கண்ணம் மூடி உன்னை நீ உணர்ந்தால்தான் இறைவனை அடைய முடியும். அப்படிங்கிறது தான் யான் எனது என்கின்ற செருக்கை எப்பொழுது நீ முற்றிலுமாக நீக்கி நீ சரணாகதி தத்துவத்தோடு இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ திருவடியை அடைய முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை இந்த கந்தர் கலிவெண்பாவிலே அருளி இருக்கின்றார் குமரகுருபரர். இறுதியாக எவ்வுயிர்க்கும் பின்னமர நின்ற பெருமான், பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா எவ்வுயிர்க்கும் பின்னமர நிற்கின்றார். நீ நான் என்கின்ற வித்தியாசமே இறைவனுக்கு கிடையாது. எல்லா உயிர்களையும் தன்னுடைய தாய் எப்படி எல்லா குழந்தைகளுக்கும் சமபரிபாகமாக அன்பு காட்டுகின்றாளோ, இந்த குழந்தை நல்ல குழந்தை, இந்த குழந்தை கெட்ட குழந்தை அப்படின்னு தாயினுடைய மனப்பான்மையிலே அந்த வித்தியாச உணர்வு தோன்றுவதில்லை என்பதை யதார்த்த நிலையிலே நம்ம பார்க்கின்றோம். அதே உண்மையை, அதே பண்பாட்டை இறைவனுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இறைவனும் எப்படிப்பட்டவர்னா எவ்வுயிர்க்கும் பின்னமர பின்னமர நிற்கின்றார். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நிற்கக்கூடிய இயல்பு பெருமானிடத்திலே இருக்கின்றது என்கின்ற இந்த செய்திகளை எல்லாம், இதுவரை நம்ம உற்று நோக்கிய செய்திகள் எல்லாம் நம்ம ஒரு ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில, ஏன்னா நம்ம நீண்ட நாட்களுக்கு பின்பு நம்ம சந்திக்கின்ற காரணத்தினால இதுவரை முருகப்பெருமானுடைய புகழ் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் குமரகுருபரர் சொன்ன செய்திகளைத்தான் இதுகாரும் உங்களிடத்திலே நான் சொல்லி வந்தேன். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்டமாக குமரகுருபரர் முருகப்பெருமானுடைய கேசாதி பாத வருணனையை அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த பாடல் 37வது கண்ணியிலே நம்ம இன்று தொடங்க போகின்றோம். அந்த 37வது கண்ணியிலிருந்து கேசாதி பாத வருணனை, முருகப்பெருமான பாதாதி கேச வருணனை என்று ஒன்று இருக்கின்றது, கேசாதி பாத வருணனை என்று இன்னொன்று இருக்கின்றது. குமரகுருபரர் முருகப்பெருமானை வர்ணிப்பதற்காக கேசாதி பாத வருணனையை மேற்கொள்ளுகின்றார். அவர் 8 விதமான வருணனையை தன்னுடைய கண்ணிகள் வழியாக, தன்னுடைய பாடல்கள் வழியாக இவர் காட்டியிருக்கின்றார். வெண்பா வழியாக கந்தர் கலிவெண்பாவிலே 8 வகையான வருணனைகளை அவர் காட்டியிருக்கின்றார்.
அந்த ஒவ்வொரு வருணனையும் நான் உங்களிடத்தில் இப்பொழுது நான் சொல்லி காட்டுகின்றேன். அந்த நீங்கள் அந்த 8 கருத்துக்களையும் நீங்க மனசுல நன்றாக பதித்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நம்ம அந்த பாடலுக்குள்ள போகின்ற பொழுது மிக சுலபமாக தெளிவு பெறுவதற்கு பரிபூர்ணமான வாய்ப்பு அமையும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி, முதல் வருணனையாக பெருமானுடைய கிரீடத்தை வர்ணிக்கின்றார். குமரகுருவர் கிரீடத்தை வர்ணிக்கின்றார். அந்த கிரீடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நவரத்தின மணிகள், 9 வகையான நவரத்தனம். அந்த நவரத்தனங்கள் ஜொலிக்கின்றன, பள பள என்று மின்னுகின்றன. அந்த மின்னுகின்ற அந்த நவரத்தன மணிகள் கலந்த பொன்னினாலே செய்யப்பட்ட ஒரு ஆபரணம்தான் முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் என்று முதல் வருணனையாக குமரகுருபரர் சொல்லியிருக்கின்றார். கிரீடம் நவரத்தன மணிகள் பதித்து பொன்னால் ஆக்கப்பட்டது, ஆனது என்பது முதல் வருணனை. இரண்டாவதாக பெருமானுடைய நெற்றியை பற்றி சொல்லுகின்றார். ஏன்னா கேசாதிபாத வருணனை அப்படிங்கின்ற பொழுது முதல் வருணனையாக கிரீடத்தை சொல்லி, இரண்டாவது வருணனையாக நெற்றியை சொல்லுகின்றார். நெற்றி என்பது முகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். நெற்றி சுத்தமாக இருக்க வேண்டும், நெற்றியிலே நீர் அணிந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். முருகப்பெருமானுடைய நெற்றி எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, பிறை வடிவிலே இருக்கின்றது என்கின்றார். முழு நிலா இல்லாமல் அரை நிலா இருக்கின்ற பொழுது நம்ம நிலாவை நம்ம பார்க்கின்றோம். அது எப்படி அந்த இரு வளைவுகளை பெற்றிருக்கின்றதோ அதை போல நெற்றி இருபுறமும் கூர்மையாகவும் அந்த மத்தியிலே அகலமாகவும் இருக்கக்கூடிய நெற்றி. இது எப்படிப்பட்ட நெற்றினா, 6 திருமுகங்களை உடைய முருகப்பெருமான். ஆகவே 6 பிறை நிலவுகளை ஒவ்வொன்றாக பதித்தால் எப்படி அழகு பொருந்தி இருக்குமோ அதை போல முருகப்பெருமான் உடைய நெற்றி இருக்கின்றது. 6 பிறை நிலவுகளை பதித்த வண்ணம் இருக்கின்றது என்று இரண்டாவது அந்த நெற்றியை சுட்டி காட்டி இருக்கின்றார். மூன்றாவது வருணனையாக முருகப்பெருமானுடைய கண், அந்த நெற்றியே தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது 3 கீற்றுக்கள், திருநீற்று கீற்றுக்கள், பளீரென்று ஒளி வீசுகின்ற அந்த திருநீற்று பட்டை நெற்றியிலே, அந்த பிறை நிலவு போன்ற நெற்றி, பளீரென்று திருநீற்று பட்டையோடு ஒளி வீசுகின்ற நெற்றி, அந்த நெற்றியினுடைய மத்தியிலே மலர் ஒன்று பூத்து மலர்ந்து விளங்குகின்றதை போல பொட்டு. என்ன அற்புதம் பாருங்க! கவிஞர் அந்த கவிதை எவ்வளவு சிறப்பான கவிதை என்று பாருங்கள். ஆகவே அந்த மலர்ந்திருக்கக்கூடிய பூ எப்படி மலர்ச்சியாக இருக்கின்றதோ அதை போல முருகப்பெருமானுடைய நெற்றியினுடைய மத்தியிலே பொட்டு விளங்குகின்றது என்று குமரகுருபரர் நெற்றியை வர்ணிக்கின்றார். இரண்டாவது. மூன்றாவதாக கண்களை வர்ணிக்கின்ற பொழுது, கண்கள் பூ, பருவத்திலே பூக்கின்ற பூ அப்படின்னு சொல்றார். இப்ப சீசன் இல்லாம நம்ம எல்லாம் மருந்து அடிச்சு செயற்கை முறையில நம்ம பூவை பூக்க வைக்கின்ற பொழுது அது ஏதோ கடனுக்கு விரிக்கின்ற மாதிரி இதழ்களை விரிச்சிருக்கும். மலர் கண்காட்சி இப்பொழுது ஊட்டியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரோஜா நந்தவனம் அங்கே ஜெகஜோதியாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இது அருமையான கோடை காலம். இந்த கோடை காலத்திலே அந்த மலர் எப்படி விரிந்து மலர்ந்து
மனம் பரப்பி கொண்டிருக்கின்றதோ அதை போல கண்கள் இருக்கின்றன. பருவத்திலே பூத்த மலர் போல அந்த 12 கண்கள் முருக பளீரென்று ஒளி மிகுந்த கண்களாக, மலர் எப்படி மலர்ந்து விரிந்து ஒளி மயமாக காட்சியளிக்கின்றதோ அதை போல 12 கண்கள் விளங்குகின்றன என்று மூன்றாவதாக சொன்னார். அடுத்ததாக காது, முருகப்பெருமானுடைய காதுகளிலே குண்டலங்கள், மகர குண்டலங்கள் தொங்குகின்றன. அந்த மகர குண்டலங்கள் ஒளி வீசுகின்ற மகர குண்டலங்களாக விளங்குகின்றன. அது எப்படி இருக்கின்றன என்று குமரகுருபரருக்கு விளங்குகின்றது, அவர் காட்சிப்படுத்துகின்றார்னு சொன்னா, பல சூரியன், ஒரு சூரியனுடைய ஒளியே இப்ப நம்மனால தாங்க முடியாம கோடை வெப்பம் அப்படின்னு நம்ம எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய ஒளி எப்படி இருக்கின்றது, அந்த மகர குண்டலங்கள் எப்படி இருக்கின்றதுன்னா, பல சூரியன்கள் சேர்ந்து ஒளிப்பிழம்பை கக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஒளி வட்டம், ஒளி வெள்ளம், ஒளி சமுத்திரம் எப்படி இருக்கின்றதோ அதை போல மகர குண்டலங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன என்று காட்சிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய வெண்ணிறமான பற்களை அலங்காரப்படுத்தி காட்டுகிறார். பற்கள் தான் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கின்றது. பல்லு இல்லாதவர்களை யாருமே அவர் என்ன பேசவே முடியாது. பற்கள் தான் மிக முக்கியமான ஒரு அணிகலன், அவயவம் நம்முடைய உடம்புல. அந்த பற்கள் சிரிக்கின்ற அந்த பாவனையை நமக்கு உருவாக்குவதற்கே அந்த பற்கள் தான் உதவுகின்றன. பல பேர்களுடைய பற்கள் காவி படிந்து, கரை படிந்து, அழுக்கு படிந்து கிடக்கின்றது. ஆனால் குமரகுருபரர் சொல்லுகின்றார், முருகப்பெருமானுடைய பற்கள் பௌர்ணமி, பால் நிலவு, வெண்ணிறமாக எப்படி பகல் போல ஒளி வீசுகின்ற பௌர்ணமி நிலவை போல பளிச்சென்று இருக்கக்கூடிய பற்களை பெற்றிருக்கக்கூடிய பெருமானாக அவர் விளங்குகின்றார். பௌர்ணமி நிலவு போல அவர் பற்களை காட்டி புன்னகை புரிந்த ஒரு காட்சியோடு முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்று சொல்லி, அடுத்த வர்ணனையாக இதழ்களை காட்டுகின்றார். இதழ்கள் என்பது உதடுகள் செந்நிறம் வாய்ந்த உதடாக இருக்க வேண்டும் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது செவ்வல்லி அல்லிமலர், செந்நிறமான அல்லிமலர் எப்படி சிவந்து காட்சி அளிக்கின்றதோ அதை போல சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த இதழ்களை பெற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று சொல்லி, இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக இறுதியாக குமரகுருபரர் சொல்லுகின்றார். இந்த பாதாதி கேச வர்ணனையிலே இறுதியாக குமரகுருபரர் சொல்லுகின்றார், வாக்கு சாதுரியம் மிக்க பெருமான் அப்படின்னு சொல்றார். ஒருத்தருக்கு அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று நம்ம எடை போடுகின்ற பொழுது அவருடைய வாக்கு தான் முக்கியம். அவர் எப்படி சொல்லுகின்றார், அவர் எப்படி பேசுகின்றார், அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் என்ன, அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு தூரம் சக்தி இருக்கின்றது, அதுதான் வாக்கு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியக்காரர்கள்ட்டெல்லாம் நம்ம போறோம், ஜோசியக்காரர்கள்லாம் நமக்கு வரப்போகின்ற அந்த நிகழ்வுகளை, எதிர்கால நிகழ்வுகளை நிகழ்காலத்திலே சொல்லுகின்ற விற்பன்னர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக அவர்கள் திகழ்கின்றார்கள். அது மட்டும் ஜோசியர்களுக்கு போதாது, அவர்கள் வாக்கு பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அவங்க சொல்லுகின்ற அந்த வாக்குல அந்த அந்த சொல் பலம் மிகுந்த சொல்லாக இருக்க வேண்டும். அந்த சொல்லிய பாட்டின் பொருள்
அதுல பொருள் மிக்க வாக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். குமரகுருபரர் சொல்லுகின்றார், அந்த சொல்லுகின்ற வாக்குகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். திருவாக்கு மிகுந்தவர், அவர் செல்வாக்கு மிகுந்தவர். ஏன் செல்வாக்கு அவருக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால், அவருடைய வாக்கு திருவாக்கு. அவர் சொன்னதெல்லாம் பலிக்கும். பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டிய பொழுது வேண்டியவாறு கொடுத்து கருணை கடலாக திகழுகின்ற அந்த முருகப்பெருமான் திருவாக்கு மிகுந்தவராக இருக்கின்றார். மானுடர்களெல்லாம் பிறவி பெரும் கடலிலே நீந்த முடியாமல், கரை காண முடியாமல் அந்த கடலுக்கு மத்தியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமானாக வாக்கு கொடுத்து, இன்றிலிருந்து நான் உனக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கின்றேன், நீ உன்னுடைய துன்பத்திலிருந்து மீண்டு வா, துன்பத்திலிருந்து கரையேறி வா, இதுகாரும் துன்பக் கடலிலே நீ நீந்தி கொண்டிருந்தாய், தத்தளித்து கொண்டிருந்தாய், நீ இனிமேல் அந்த கடலிலிருந்து வெளியேறி வா என்று துன்பம் நீங்க வாக்கு கொடுக்கின்ற வள்ளல் பெருமான் முருகப்பெருமான் என்று இறுதியாக சொல்லி இந்த பாதாதி கேச வருணனையை மிக அழகாக குமரகுருபரர் கண்ணி வடிவிலே தொகுத்து காட்டியிருக்கின்றார். இதுகாரும் நாம் பார்த்தவைகளையெல்லாம் அந்த பாடல் வடிவிலே இப்ப பார்க்கலாம். மிக நம்ம எளிதான ஒரு அனுபவத்தை இப்ப நம்ம உணரலாம் என்ற வார்த்தையை உங்களிடத்திலே பதிவு செய்து அந்த 37வது கண்ணியை நம்ம பார்க்கின்றோம். மின்னுருவம் தோய்ந்த நவரத்தின சுடர்மணியால் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரண் கிரீடம். முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடம், கிரண் என்று சொல்லக்கூடிய அந்த கிரண், அவருடைய முடியிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரீடம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், மின்னுருவம் தோய்ந்தது, மின்னல் போன்று பளிச்சென்று இருக்கக்கூடியது, நவரத்தின சுடர்மணியால் செய்யப்பட்டது, அது பைம்பொன் கலந்து செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு ஆபரணத்தை தன்னுடைய கிரீடமாக சூட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவருக்கே உரிய ஆபரணமாக திகழ்கின்றது என்று சொல்லி முதல் வர்ணனையை காட்டியிருக்கின்றார் குமரகுருபரர். இரண்டாவதாக தேய்ந்த பிறை. அதனால்தான் பிறை நிலவு முழு நிலவு இல்லைங்க. நெற்றியை சொல்லுகின்ற பொழுது முழு நிலவாக காட்சிப்படுத்தாமல் குமரகுருபரர் தேய்ந்த நிலவு, தேய்ந்த பிறை துண்டம், துண்டு, முழு நிலவு இல்லை, அது துண்டு நிலவு, அது பிறை நிலவு, அது அரை நிலவு. இருமூன்றுன்னா 2 3 சேர்ந்தால் 6. முருகப்பெருமானுடைய முகம் 6. அந்த 6 முகத்திலும் இருக்கக்கூடிய நெற்றி 6 நெற்றி. அந்த 6 நெற்றியினுடைய வடிவமும் பிறை நிலைவை போல பளீரென்று ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. 2 நிறை தோன்ற பதித்தனைய. பதித்தனைய எது? பதித்தனைய திருநீறு பதிக்கப்பட்ட நெற்றி, பிறை நிலவு போன்ற நெற்றி, அதுல பதித்தனைய நெற்றி, புண்டரம் பூத்த நுதல் பொட்டழகு மிகுந்த நெற்றி. பொட்டு நெற்றியினுடைய நடுவிலே புருவத்திலே புண்டரம், புண்டரம்னா மலர்ந்த பூ எப்படி ஒளி வீசுகின்றதோ அதை போன்று அந்த பொட்டும் ஒளி வீசுகின்றது. அப்ப இந்த 2வது வர்ணனையில நெற்றி எப்படி விளங்குகின்றது என்றும், அந்த நெற்றியிலே திருநீற்று கீற்று எப்படி ஒளி வீசுகின்றது என்றும், அதற்கு சுடர் ஏற்றுகின்ற வகையிலே அந்த மத்தியிலே
அந்த பொட்டு எவ்வளவு அந்த திலகம், ஒளி வீசுகின்ற திலகமாக விளங்குகின்றது என்பதை குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். அடுத்த மூன்றாவது வர்ணனையாக மின்னுகின்ற வடிவத்தை உடைய, சாரி 39வது பாடலுக்கு நம்ம வருகின்றோம். விண்ட பருவமலர் புண்டரிகம் 12 பூத்தாங்கு அருள் பொழியும் கண்மலர் ஈராறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அற்புதமான வர்ணனை பாருங்க. கண் மலர்ன்ட்டாரு, அது ஈராறும்ட்டாரு. ஈராறுங்கும் போது 12 கண்கள், 6 திருமுகங்கள், 12 கண்கள். அந்த 12 கண்களும் அருள் பொழியும் கண்கள், அருள் மழை பொழிகின்ற கண்கள், அருள் வெள்ளம் பாய்ச்சுகின்ற கண்களாக விளங்குகின்றன. அது எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னு சொன்னா, பருவமலர். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த பருவத்திலே, அந்தந்த பருவத்திலே பூக்கின்ற அந்தந்த இடத்துல, நம்மூர்ல இருக்கக்கூடிய ரோஜாவை காட்டிலும் அந்த ஊட்டியிலே, அந்த குளிர் வாசஸ்தலத்துல, கோடை வாசஸ்தலத்திலே மலர்கின்ற அந்த கிளைமேட், அந்த பருவநிலை, அந்த இடத்துல பூக்கின்ற பூ அந்த எந்த விதமான தொய்வும் இல்லாம எப்படி விரிந்து மலர்ந்து காட்சி அளிக்கின்றதோ அதை போல பருவமலர் புண்டரிகம் என்று சொன்னால் தாமரை மலர், 12 மலர், 12 மலர் பூத்ததை போல கண்கள், இறைவனுடைய கண்கள் அருள் பொழியும் கண்மலர் ஈராறு பெற்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு அற்புதமான வர்ணனையை சொல்லி, அடுத்த வர்ணனையாக பருதி. பருதி என்று சொன்னால் சூரியன். ஒரு சூரியன் தான் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு ஒரே சூரியன். ஆனா குமரகுருபரர் இந்த இடத்துல தன்னுடைய வர்ணனையிலே, தன்னுடைய கற்பனையிலே பல சூரியன்கள் வந்திருக்கிறாங்க. பருதி பல, பருதி பலன பல சூரியர்கள் வந்து எழுந்து சுடர்பாலித்து இது போல எப்படி இருக்குதுன்னா, இது குலவு மகர குலை. குலவுன்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய காதிலிருந்து அந்த டோலக்கு எப்படி பெண்களுக்கு அழகு, அந்த நம்ம காதுல அணிந்திருக்கக்கூடிய அந்த டோலக் என்கின்ற அணிகலன், குமர குருபரர் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு மகர குழையை அணிகலனாக சொல்லி, அந்த மகர குழை குண்டலம் எப்படி அசைகின்றது என்று சொன்னால், அது பருதி பலவும் எழுந்து சுடர் பாலித்தார் போல அசைந்து கொண்டிருக்கின்றது என்று அற்புதமாக காட்டியிருக்கின்றார். அந்த வர்ணனையும் நம்முடைய சொந்த வர்ணனையாக, குமரகுருவருடைய வர்ணனை நம்முடைய வர்ணனையாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிலே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக 41வது பாடல்ல நிலவுமிழும் புன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்கமுத செவ்வாயும் அப்படின்னு சொல்றார். நிலவு உமிழும் புன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்கொமுத செவ்வாயும். நிலவு எப்படி பளீரென்று வீசுகின்றதோ அதை போல பெருமானுடைய பற்கள் வாயிலாக அவர் புன்முறுவல் பூக்கின்றார். அந்த அவருடைய புன்முறுவல் எப்படி இருக்குன்னா, பூ எப்படி பூத்து மலர்ந்து அப்படி விரிஞ்சு அது மகிழ்ச்சி கொடுக்குதோ அதை போல அவருடைய புன்முறுவலும் பூத்து அலர்ந்து அது அப்புறம் வாய் எப்படி இருக்கிறதுன்னா பூங்கமுத பூங்குமுத குமுத மலர் போன்ற செவ்வாய், சிவந்த வாய்களுக்கு சொந்தக்காரராக பற்களும் இதழ்களும் அழகுற பெற்றிருக்கக்கூடிய
பெருமானாக முருகப்பெருமான் திகழுகின்றார். இப்பொழுது நம்ம இறுதியான வர்ணனைக்கு வருகின்றோம். அந்த இறுதியான வர்ணனையில சொல்லுகின்றார், குமரகுருபரருடைய வாக்கு அருமையான வாக்காக இருக்கின்றது. சென்மவிடாய் தீர்க்கும் திருமொழி பெற்றவர். அந்த திருமொழிக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். எப்படிப்பட்ட திருமொழி அப்படின்னு சொன்னோம்னா, நம்மெல்லாம் இந்த பூமியில ஜென்மம் எடுத்து விடாயோட இருக்கிறோம். விடாய்னா இந்த துன்பம் எப்போ தீரும், அந்த துன்பம் எப்படி தீரும். ஒரு துன்பம் போகுது, 9 துன்பத்துல நம்ம சூழப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம். இந்த துன்பத்திற்கு இடையே கிடையாது. அதான் விடாய்ங்கிறார். விடாய் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒரு துன்பம் போச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு துன்பம் வந்துடுது. விடாம என்னை பற்றி கொண்டே இருக்கின்றதே, அது தீர்வதற்கு ஒரே வைத்தியர், ஒரே மருந்து, மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர் முருகப்பெருமான் ஒருவர் மட்டும்தான் என்பதை ஆதாரபூர்வமாக அறுதியிட்டு, இந்த குமரகுருபர குழந்தை, ஞான சம்பந்த குழந்தை எப்படி 3 வயதுல திருவாய் மலர்ந்து அருளியதோ, அதை போல திருச்செந்தூர் ஸ்தலத்திலே முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே அமர்ந்து கொண்டு அலைமோதுகின்ற கடலுக்கு மத்தியிலே விளங்குகின்ற அந்த தலத்திலிருந்து அவர் சொல்லுகின்ற வாக்கு, அது அவருடைய பெருமானுடைய வாக்காக விளங்குகின்றது. சென்மவிடாய் தீர்க்கும் திருமொழி, அதற்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் என்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த 8 வருணனைகளாக நம்ம இந்த 2வது பகுதி கந்தர் கலிவெண்பாவிலே முதல் பகுதி முருகப்பெருமானுடைய புகழை பேசுகின்ற பகுதி. அதையும் இன்றைக்கு தொடராக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய வகுப்பினுடைய முதல் பாட வேளையிலே நம்ம பெருமானுடைய கருணையினாலே பெற்றோம். அவர் எப்படியெல்லாம் முருகப்பெருமானுக்கு புகழாரம் சூட்டினார் என்று பார்த்தோம். 2வது தலைப்பிலே வருணனை, முருகப்பெருமானுடைய வருணனை, பாதாதி கேச வருணனையை சொல்லி காட்டியிருக்கின்றார். 8 விதமான வருணனைகளை சொல்லி காட்டினார். முத்தாய்ப்பாக அவர் சொன்ன வருணனை, முருகப்பெருமான் நம்முடைய பிறவி தாகத்தை, சென்ம விடாயை தீர்ப்பதற்கு அவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார். முருகா முருகா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம எல்லா மலங்களையும் உருகி போட்டுட்டு முருகனே தஞ்சம், இந்த ஆணவ மலத்தை விடுறது அப்படின்னு சொல்றது, யான் எனது என்கின்ற அந்த செருக்கை ஒழிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. பெருமானே, எனக்கு இந்த அரிய செயலை என்னிடத்திலே நிகழ்த்துவதற்கு நீ உதவிகரமாக இரு. இந்த மலத்தை நான் மலபரிபாகம் நான் அடைய வேண்டும். இந்த ஆணவ மலினம் முற்றாக என்னிடத்திலிருந்து தீர வேண்டும். அதற்கு நீ ஒருவனே உற்ற துணையாக இருப்பாய் என்பதைத்தான் சென்மவிடாய் தீர்க்கும் திருமொழிக்கு சொந்தக்காரராக பெருமான் திகழுகின்றார் என்று வருணனுடைய முத்தாய்ப்பாக குமரகுருபரர் நமக்கு அருளியிருக்கின்றார். குமரகுருபரருடைய வாக்கு முருகப்பெருமானுடைய வாக்கு. குமரகுருபரருடைய அவர் சொல்வாக்கு மிகுந்தவர், அவர் வாக்கு வலிமை மிகுந்தவர். ஆகவே இந்த கந்தர் கலிவெண்பாவை நம்ம ஒரு சாதாரண நூலாக நம்ம கருதி நம்ம அசட்டை செய்து விடக்கூடாது. இந்த கந்தர் கலிவெண்பாவை நம்ம உற்று நோக்குவதற்கும் அதனுடைய உரிய பொருளை கண்டுபிடிப்பதற்கும் பெருமானுடைய திருக்கருணையினாலே நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எல்லோரும் இதை முறையாக
பின்பற்றி ஏற்றுக்கொண்டு, உளமாற ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நம்ம காரிய சித்தியோடு முருகப்பெருமான பிரார்த்தித்து வந்தோம் என்று சொன்னால் நினைத்தது நடக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் போகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி பிறக்கும். நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே நம்முடைய குழந்தைகள், அவர்களுக்கு ஒளி மிகுந்த எதிர்காலம் அமைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பெரிய பதவிகளுக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக ஆவதற்கு இந்த கந்தர் கலிவெண்பா சிந்தனை அது அடிநாதமாக விளங்கும், அது பாலமாக விளங்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்ம சந்தேகப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதனால்தான் அம்மா அவர்கள், பிரேமா அம்மா அவர்கள் ஆதி கைலாயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பி இருக்கின்றார். ஆகவே அதைகளெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த கந்தர் கலிவெண்பாவை நம்ம ஒரு சாதாரண நூலாக நம்ம மதிக்காம, நினைக்காம, இது ஒரு அருமருந்து, நம்முடைய வினைகளை எல்லாம் அறுப்பதற்கு ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது, ஒரு உபநிடதமாக விளங்குகின்றது. இவர் ஒரு மருத்துவர், இறைவன் ஒரு மருத்துவர், முருகப்பெருமான் ஒரு மருத்துவராக, வினைகளை களையும் மருத்துவராக, டாக்டராக விளங்குகின்றார் என்கின்ற அற்புதமான செய்திகளை எல்லாம் உங்களிடத்திலே இன்றைக்கு ஆனந்தமாக நான் பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை பெற்றேன். இதெல்லாம் பெருமானுடைய கருணையினால் தான். குமரகுருபரர் எப்படி பேசாம இருந்தவருக்கு அந்த திருவாய் மலர்ந்து அந்த பூவேளும் செங்கமல புத்தொளிரும் காண்பரிய என்று அவருக்கு முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கின்ற மாதிரி நம்முடைய செயல்களுக்கெல்லாம் இறைவன் வழி அமைத்து கொடுக்கின்றார், வாக்கு எடுத்து கொடுக்கின்றார். அவருடைய செயல் இல்லாம இந்த வார்த்தைகள் எல்லாம் பெருமானுடைய வார்த்தைகளாகத்தான் நான் கருதுகின்றேன். நமக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, திறமையும் இல்லை. பெருமானுடைய சக்தி தான், திறமைதான் என்பதை எல்லாம் பணிவாக உங்களிடத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே சமர்ப்பித்து கொண்டு, அம்மா அவர்களுடைய திருப்பயணம் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களோடு கலந்து நானும் பிரார்த்தித்து இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சார்மதி அம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. நான் சாந்தா பேசுறேங்க. சாந்தம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். இன்னைக்கு இவ்வளவு நாள் நம்ம இடைவெளி விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி குமரகுருபரருக்கு பேசாம இருந்து அடியெடுத்து கொடுத்த ஐயன் அடியெடுத்து கொடுத்தது சந்தோஷ நிலை இன்னைக்கு நாங்க அதை அடைஞ்சோடு நம்ம நினைக்கலாங்கய்யா. கண்டிப்பா அது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா உண்மை. அது இது இறைவன் திருவருள் இல்லாம வேற எதுவுமே இல்லைங்கிறதும் உண்மைதாங்கய்யா. நம்மளுக்கு அனுபவம் மூலமா தெரியுதுங்க. கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல முதல்ல இருந்தே எடுத்துட்டீங்க. அந்த நம்மளுக்கு முன்னோட்டமா சிவபெருமானின் சொரூப நிலை, அதாவது ஆதிமன் அந்தமும் கடந்த அந்த யாரும் அடிமுடி காணாத அந்த அந்தம் கடந்த நித்தியானந்தத்தையும் நீங்க எங்களுக்கு அவரோட சொரூப நிலையும் குமரகுருபரர் எடுத்துக்காட்டிய விதத்தையும் நீங்க ஆரம்பிச்சு ஐயனோட முருகப்பெருமானோட திருவுருவ வர்ணனை ஐயன் எப்படி ஆரம்பித்தாருன்னு சொல்லி போட்டு அதையும் எங்களுக்கு எடுத்து போட்டினீங்க ஐயா. அவரோட குருவருளையும் திருவருளையும் ரெண்டுமே நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகள் உயர் வாழ்க்கையில நல்ல விதமா அடையறக்கும் இது நம்மளுக்கு இந்த கலிவெண்பா நம்மளுக்கு பேருதவியா இருக்குங்கிறதே நீங்க எங்களுக்கு உணர்த்தினீங்க ஐயா. கண்டிப்பா. அது முருகரோட கேசாதி பாதத்திலிருந்து நம்மளுக்கு வர்ணனை ஆரம்பிச்சதை நீங்க எடுத்து காட்டும்போது நம்மளுக்கு அது இறைவனை கொண்டு எங்க கண்ணு முன்னால் நீங்க நிறுத்திட்டீங்க ஐயா. முருகப்பெருமான நம்ம அப்படியே கேசாதி பாதத்திலிருந்து முதல்ல அவரை பத்தி அறிஞ்சோம்.
தந்தையை பத்தி அறிஞ்சு, அவரை பத்தி அறிஞ்சு, அவரோட அப்படியே மனக்கண் முன்னால் அப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு அந்த திருவாய் மலர்ந்தருள் இடத்துல நீங்க வந்து எங்களுக்கு முடிச்சிருக்கிறோம். முடிச்சிருக்கிறீங்கய்யா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சுங்க எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. அருமையா